MA3354 டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நான் கொடுக்க போகிறேன். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கான பிடிஎஃப் லிங்க் அப்புறம் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு, ஏன்னா வந்து பிரிண்டர் நோட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து மேக்ஸ் புரியாது அப்படிங்கிறதுனால ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் கொடுத்துருக்கோம். பிரிண்டர் நோட்ஸ் வேணுங்கிறவங்களுக்கு பிரிண்டர் நோட்ஸ் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின்ஸ் பேப்பர் லிங்க், இந்த 4 லிங்க்குமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிங்க வேணுங்கிறவங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது மாதிரி எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட்ஸ் எல்லாமே நான் வந்து கரெக்டாக வந்து செமஸ்டர் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸாக வந்து என்னென்ன கொஸ்டின்லாம் நான் படிக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யூனிட் 1 பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா PCNF, PDNF இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுலையுமே பார்த்தீங்கன்னா இருக்கும். நார்மல் ஃபார்ம்ஸும் படிச்சுக்கோங்க. இந்த 3 கொஸ்டினும் கண்டிப்பாக நீங்கள் படித்தாலே அட்டன் பண்ணிடலாம். கீழே தியரி ஆஃப் இன்ஃபரன்ஸு, அப்புறம் வந்து ட்ரூத் டேபிள் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்துட்டு போங்க. எதனால் நான் பார்த்துட்டு போன்னு சொல்கிறேன்னா, மேபி உங்களுக்கு வந்து PCNFல PDNF நார்மல் ஃபார்ம்ஸில் ஆன்சர் எதுவும் கிடைக்கல, ஆன்சர் எனக்கு வந்து ஒழுங்காக வரல அப்படின்னா நீங்கள் தியரி ஆஃப் இன்ஃபரன்ஸும் அப்புறம் வந்துட்டு ட்ரூத் டேபிள் பேஸ்டு ப்ராப்ளம்ஸும் நீங்கள் வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா அதில் மேபி உங்களுக்கு ஒரு சான்ஸில் நீங்கள் அதை அட்டன் பண்ணி பார்க்கலாம். அடுத்து யூனிட் 2 பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது நீங்கள் 2 படித்தாலே போதுமே, கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனும் அப்புறம் வந்து ரிகரன்ஸ் ரிலேஷன் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நல்லா உட்காந்து தெளிவாக போட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 or 2 டைம்ஸ் வந்துட்டு சம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். அப்புறம் பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷனு, பிஜி நோல்ஸு இதையுமே பார்த்துட்டு போய்க்கோங்க. அடுத்து யூனிட் 3 பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த 2 கொஸ்டின் வந்துட்டு எல்லா பேப்பர்லையுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஐசோமார்பிக் கிராஃப் வந்து எல்லா பேப்பர்லேயும் இருக்குது. ஏஎல்எஸ் கிராஃபும் பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பர்லேயும் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. ஐசோமார்பிக் கிராஃப்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லாமே அட்டன் பண்ணுங்கள். ஹாமில்டன் கிராஃப் இந்த 3 கிராஃபையும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். தியரம்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துருப்போங்க. மேபி பை சான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே உள்ளது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ளதை பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுறதுக்காக தியரம்ஸு ஓரளவு ஈஸியாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்துட்டு போய்க்கோங்க. அப்புறம் யூனிட் 4 பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த 2மே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சப்கிராப்ஸு, நார்மல் கிராப்ஸு, அப்புறம் வந்து கோசெட்ஸு, அப்புறம் ரிங்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸு, இதில் இருக்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஆனால் இதில் உள்ள எல்லா தியரமே படிங்க. நான் வந்து மேலோட்டமாக சும்மா சப்கிராஃப்னா என்ன, நார்மல் கிராஃப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியாது. இதில் உள்ள எல்லா டாபிக்ஸ்லேயும் இந்த டாபிக்ஸ் உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய தியரம் எக்ஸாம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. எல்லா தியரம் எக்ஸாம்ஸையும் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா நான் எக்ஸாக்டாக இந்த கொஸ்டின் தான் வரும் நான் கொடுத்தேன் அப்படின்னா, ஏன்னா இது வந்து ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்னால வராது. இதுதான் கொஸ்டின் இந்த மாதிரி தான் கேட்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. எப்படி வேணால் கேட்கலாம். அதனால ஏன்னா அவங்களே பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்து இது வந்து ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால சப்கிராஃப், நார்மல் கிராஃப், கோசெட்டு, ரிங் அண்ட் ஃபீல்டு இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. லெக்ரான்ஜஸ் தியரம் போன தடவை கேட்டிருக்காங்க, இந்த தடவை கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5 பொறுத்தளவு வந்துட்டு லாட்டிஸ் அண்ட் சப்லாட்டிஸ் எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் அல்ஜிப்ராவும் எல்லா இதுலேயுமே இருக்குது. லாட்டிஸ் அண்ட் சப்லாட்டிஸ்னால் எல்லாமே பார்க்கணும். நீங்கள் வந்து அதில் உள்ள சப் டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணணும். எல்லா சப் தியரம்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ணணும். அதே மாதிரி தான் பூலியன் அல்ஜிப்ராவிலும் எல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ணால் மட்டும்தான் எழுத முடியும். இது 2மே நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும். ஒரு பை சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரல அப்படின்னா மட்டும் இந்த ஹோமோமார்பிசம் வந்து பார்த்துருப்போங்க. ஏன்னா நல்லா படிப்பேன் அப்படின்னா எல்லா கொஸ்டினையும் பாருங்கள். எனக்கு அந்தளவு மேக்ஸ்லாம் வராது ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெட் கலர் மட்டும் படித்தாலே 100% நான் சொல்கிறேன் அட்டன் பண்ணிடலாம். ஆனால் எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கணும். அதையும் திருப்பி சொல்லிக்கிறேன். நோட்ஸுக்கான எல்லா பிடிஎஃப் லிங்க்குமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.